ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தல சப்ஜெக்ட் பற்றி ஓபி பாரி நம்மளால 28 to 29 சாப்டர் பார்க்க போகிறோம். கடவுளை பற்றி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் பதில் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடவுளை பண்ணுமா. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண கடவுளை போனால் கடை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரில் நம்ம டீச்சரும் சொல்லியிருப்பாங்களே, நீ என்னென்ன பண்ணுற நாங்கள் வாட்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதான் காமிக்கிறாங்க. இவனை மாதிரி மட்டும் நீ ஆகிடாத, உங்ககிட்ட சண்டை போட்டு பாயிண்ட் கெயின் பண்ணான்னு சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் நீ அச்சாடியில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவுக்கே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் செலவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். எங்கேயே இருப்பேன், நான் பிரின்சிபல்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன், நீ உள்ள நம்ம வேணாம்னு சொல்லிட்டு டீச்சர் உள்ளே போகிறாங்க. பிரின்சிபல் வாப்பா உள்ள லோஃபன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. லோஃபன் பார்த்தீங்கன்னா ஓகே சார்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஓகே பிரின்சிபல் சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே விஷயம் கேட்க போகிறேன், கண்டிப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. போன வாட்டி பார்த்தோன்னா இந்த டோர்னமெண்ட்டு நாம தான் நடத்தணும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா ஜின் ஃபேமிலி இருக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் இருக்காங்களா, அவங்களோட பிக் பிரதரை இந்த வாட்டி நடத்துகிறாங்க இந்த டோர்னமெண்ட்டை. லூஃபனை பார்க்குறான். நீ இருக்கிற லெவலில் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபனை பார்க்குறான். எரிக் டீச்சர் லெவலில் பார்க்கணும், ஜின் ஃபேமிலி தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பண்ணுங்கள் அதே என்னப்பா நீ ஜின் ஃபேமிலி தோக்கடிக்கணும். இந்த ஜின் ஃபேமிலி தோக்கடிக்கணும் மட்டும் இல்லாமல் நான் லெவலில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்குது ஜின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். அதே தான் பண்ணி ரொம்ப புத்தி சொல்லிடுறான் லூஃபன். ஆனால் அந்த விஷயம் எனக்கே தெரியாது, அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு. ஆனால் நீ இந்த டிராகன் சிட்டி கேபிட்டல் அகாடமிக்காக நீ கண்டிப்பாக வின் பண்ணணும், நீ வின் பண்ணவும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் சொல்கிறாரு. இன்னொரு விருப்பம்பா, நீ கலந்துங்கன்னா இல்லை கலந்துக்காமல் இருக்கணும்ப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. லூஃபன் வச்சு பார்க்குறான். ஏன்னா இல்லைன்னா வின் பண்ணிட்டானா இவனுக்கு நிறைய ஆஃபர்ஸ்னால் கிடைக்கும். ஆனால் இது மூலமாக என்ன ஆபத்து வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டேன்னா லூஃபனும் ஏற்றுனுக்கிறான். ஏற்றிட்டு ஓகே பிரின்சிபல் நான் கலந்துக்கிறேன், கண்டிப்பாக நான் இல்லை வின் ஆவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிரின்சிபல் நான் அப்போவே நினச்சேன் நீ இதாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால் நான் அப்புறமா தரேன்ப்பா, நீ லெவலில் பார்க்கமான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் சொல்கிறாரு பாருங்க. லூஃபனும் ஓகே பிரின்சிபல்ன்றான். இந்த 5 மந்த்ஸில் நடக்கிற வேண்டிய காம்படிஷனு இந்த 2 மந்த்ஸில் நடத்துகிறாங்கப்பா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ லெவலில் பார்க்கமான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாரு. லூஃபனும் ஓகேன்றான். நாளைக்கு தான் அந்த டோர்னமெண்ட் ஒரு லூஸ் சொல்ல போகிறேன், மறக்காம வந்துருப்பான்னு சொல்லிட்டு லூஃபன்கிட்ட சொல்கிறாரு. அவரும் ஓகேன்றான். அந்த நேரமும் வருது, அதாவது பார்த்திங்கன்னா ரூல்ஸ் சொல்கிறேன், அந்த நேரமும் வருது. பிரின்சிபல் சொல்கிறாரு, நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸ் உள்ளவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸும், செகண்ட் பிளேஸ் வரவங்க 3000 பாயிண்ட்ஸும், தேர்ட் பிளேஸ் வரவங்க 2000 பாயிண்ட்ஸும் இந்த ரிவார்ட்ஸாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 vs 2 ஃபைட் பண்ண போகிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா காம்பட் ஃபைட்டாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. என்ன காம்பட் ஃபைட்டாக இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் யோசிச்சுனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் சிங்கிளாக சண்டை போட்டாலும் ஓகே, ஆனால் காம்பட் ஃபைட்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்குறாங்க. கியூன்னு சொல்கிறாங்க நம்ம 5 இந்த பேஸ் இருக்கும் நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பரை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கியூன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா கோரிக்கல 2 vs 2 நமக்குள்ளே ஃபைட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு கியூன்னு பார்த்துன்னுக்குறாங்க. ஜின்னியும் சேர்த்துக்கண்ணா ஃபைட் பண்ணிட்டு சொல்லிட்டு லூஃபனை வராமல் பாருங்கள். நம்ம ஜின்னி பக்கத்தில் பார்த்தோன்னு ஒருத்தன் ஹலோ லேடி பியூட்டிஃபுல் லேடி கூட வந்து சேர்ந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வின் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினுங்கிறா பாருங்கள். நம்ம ஜின்னி அவனை கண்டுக்காதீங்க, காலையிலேருந்தே நேரம் போயிட்டு மாதிரி பேசினுக்கிறான், நம்ம கிளம்புனா சொல்லிட்டு கிளம்புறாங்க பாருங்கள். அவனுக்கு ஒரு மாதிரி என்ன யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டாங்க, இந்த அகாடமியில் நான் அப்படி அழகான பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறான். நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா மனசில் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டு நடக்க போட்டு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். மந்த்ஸ் கேட்டினா இந்த டோர்னமெண்ட்டுக்காக அந்த நேரமும் வருது. அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமா ட்ராகன் தான் ஒருத்தனை போட்டு அடிக்கிட்டு பாருங்க, அவன் பறந்து போய் வீடான். நம்ம சின்டைஸனும் பிரின்சஸும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்னியும் கிட்டே பேசினு இருப்பான்ல, ஹலோ கேர்ள் பியூட்டிஃபுல் இது வந்து சேர்ந்தது நம்ம வின் பண்ணான்னு சொல்லிட்டு பேசினு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்டைசனு கூட ஃபைட் பண்ணிக்கிறான். அவன் பார்த்தோன்னா போயிட்டுறான், இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம சின்டைசன் பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு ஃப்ளாஷ் தான் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அந்த ஃப்ளாஷுக்கு அவனால் தாங்க முடியல, பறந்து போய் வீடான். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண சின்டைசன், நீ மற்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ரொம்ப லாயலிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்கிற பாருங்க. பிரின்சஸ் உங்களுக்கு என்ன வேணான்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணி தரேன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்க. சூப்பர், இது மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை பாராட்டுறான். அதுக்குள்ளே நம்ம 16th லெவல் வரைக்கும் வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த அரினாலையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட் ஃபைட் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம லூஃபானுக்கும் ஜின்னியுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்டைசனுக்கும் பிரின்சஸுக்கும் சொல்கிறாங்க பாருங்கள். பிரின்சஸ் ஜின்டைசன் பார்க்குறாங்க, நான் வேறு ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபைட் இருக்கிற மாதிரி என் சேப்பில் டக்குன்னு மாட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாங்க. நம்ம லூஃபானு பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த
நீங்கள் பேசி முடிச்சிருப்பாங்க யார் யாருக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம கியூன் வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் அவங்க கூட வந்துட்டு சண்டை போடல, நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா ஜின்னையும் நீயும் போய் சண்டை போடுங்க, நானும் ஜின்மேனும் சண்டை போடுறோம், ஃபைட் பண்ணுறோம். நீ இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு வந்துடும், நாங்கள் 2 பேர் ட்ரை பண்ணுறோம் செகண்ட் ப்ளேஸ் வரட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கியூனும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பான். நம்ம கியூனும் ஜின்மீனாக காமிக்கிறாங்க, கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. என்ன ஜின்னியும் நம்ம ஃபைட் பண்ணாமல் ஃபஸ்ட் ஃபைட் வரத்துக்கு போனாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. வீணாக பேசுகிறாரு, எனக்கு வேறு டைம் இருக்குது, டக்குன்னு இந்த ஃபைட் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறாங்க. சீனில் இந்த டோர்னமெண்ட்டு வரத்துக்கு ஒரு சில டைம்ஸுக்கு முன்னாடி தான் காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் மேப் அன்லாக் ஆகிருக்கும். ஏன்னா ட்ரெஷர் மேப் அதுவும் ஹை லெவல் ட்ரெஷர் மேப்பான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துருக்கான். இதில் என்ன கிடைக்க போகிறோன்னு தெரியல, நானும் பார்த்துனுங்கிறான் பாருங்க. அந்த கிளிக் பண்ணுறான், கிளிக் பண்ணோடனே வின் ட்ராகன் இருக்கிறதுக்கு காமிக்கிற பாருங்க. என்ன வின் ட்ராகன் சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறான். அந்த போட்டுக்கு வேறு அனௌன்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சுருக்கோம், நம்ம ஜின்னியும் வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டோர்னமெண்ட்டை முடிச்சிடலாம். டோர்னமெண்ட்டை முடிச்சோன்னா நம்ம அங்கே போய் நம்ம ட்ராகன் இதுக்குன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருப்பாங்க. ஜின்னியும் நான் இதை பார்த்துக்கிறேன், இந்த ஃபைட் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க. நீ பார்த்துப்பியான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துனுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின் டைசன் பிரின்சஸும் ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ராகன் டைம் இருக்குது. ட்ராகன் டைம் இருக்குது, சந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் வெயிட் பண்ணுறான். கவலைப்படுறாரு, இதில் நாமளும் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் சொல்கிறான் பாருங்க. ஜின் டைசன் என்ன பண்ணுறான், லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு அவன் ஹரமா ட்ராகனோட சேர்ந்து வரான் பாருங்க. இந்த வாட்டி ஒன்று சுமார் மாட்டானோ ஒன்று கில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின் டைசன் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட்ஸாக தெரியல 88க்குன்னு லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு தான் பாருங்கள். நம்ம லூஃபன் டாச் பண்ணிடுறான். எப்பறம் இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனுக்கு எனக்கு ஒரே எப்படி இருக்கானே, எப்படி இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீயும் நானும் ஈக்குவலாக இல்லைடா, உன்னோட நான் பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்லிட்டா பாருங்கள். டக்குன்னு லூஃபன் என்ன பண்ணுறான், அந்த அரமா ட்ராகன் இருக்குல்ல அங்கே போய் ஃபைட் பண்ணுறான் பாருங்கள். அவனோட ட்ராகன் எடுத்துக்கின்னு அரமா ட்ராகன் ஒரு அடிக்கிற பாருங்க. அரமா ட்ராகனுங்க அந்த ஷீல்டு வந்துட்டு இன்னும் டீம்மேட்டு ட்ராகன் சமன் பண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறான். அது எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறான். என்ன ட்ராகன் சம்மன் நீ என்ன விளாட்றியா, ட்ராகனும் ஒரு ட்ராகனுக்கு ஃபைட் பண்ணுமா, உன் ட்ராகனை டோக்கரேட்டுக்கு நானே போகிறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. அவன் டக்குன்னு காண்டாயிடுறான். நான் சும்மா வர மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கட்டுறான் பாருங்க. பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சின்டேஜன்கிட்ட போய் அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க. நம்ம சின்டேஜன் பார்த்தீங்கன்னா அவனோட அரமா ட்ராகன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். உன்னோட எட் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் லூஃபனுக்கு தெரிஞ்சு இது எட் ஃபார்ம் இருக்கிற ட்ராகனான்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கின்னு நம்ம அரமா ட்ராகனை நேருக்கு பார்க்குறான் பாருங்க. அந்த அரமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரி இருக்குங்க. ட்ராகன் என்னன்னு தெரில. நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் யூஸ் பண்ணி அந்த அரமா ட்ராகனோட பல்லியை வச்சு எடுக்கிறான் பாருங்கள், வெட்டி எடுக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாமே ஸ்டாக் ஆகுறாங்க. ஏன்னா ட்ராகன் கிட்டே சண்டை போடுறான், ட்ராகன் ஈக்குவலுக்காக பவர் இருக்கான், ட்ராகன் பவர்ஃபுல்லாக சொல்லிட்டு ஸ்டாக்காக பார்க்குறாங்க. ஒரு ட்ராகன் டைமில் எப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க எல்லாருமே. டைம் வேஸ்ட் பண்ணால் அவன் 2 பேர் சேர்ந்து போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜின்டைசன் பார்த்தீங்கன்னா லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வரான். அதே டைமில் அரமா ட்ராகன்கிட்ட நீ உன்னொரு பவர் யூஸ் பண்ணி உன்னோட எட் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. அரமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த எட் பவர் யூஸ் பண்ண நம்ம அரமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு டேல் மாதிரி தான் இருக்கும். ஒரு கொடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை அடிக்கிட்டு வந்து பாருங்கள். 2 பேர் சேர்ந்து நம்ம லூஃபனை அட்டாக் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல இவனை கொண்டு ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு லூஃபன் அங்கே மறைஞ்சிட்டா பாருங்கள். அந்த பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தடையில் வந்து அந்த தடையை பார்த்தீங்கன்னா அப்படியே பணமாக்குற மாதிரி இருக்குது. சின்டேஜன் பார்க்குறான், எப்படி இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனை நான் ஒரே விழிட்டு இருந்தான்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டாச் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கில் இருக்குல்ல 50 மீட்டரில் எங்கே வேணால் டெலிபட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சின்டேஜன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறான். ஆல்ரெடி எனக்கு தெரியும் சின்டைசனுக்கு ட்ராகன் டைம் இருந்தாலும் நம்ம லூஃபன்டா பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி பேசுங்க. சின்டைசன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குறான், எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டக்குனு பிரின்சஸ் என்ன பண்ணுறான், நீ ஒன்று நம்மனா வேஸ்ட்டா, நான் இந்த அரமா ட்ராகனை பூஸ்ட் பவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஈவல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. அவன் ஜின்டைசன் வேணான்னு சொல்கிறான், இருந்தாலும் நம்ம பிரின்சஸ் கேட்காம அவளோட மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த அரமா ட்ராகன் மேலே. அந்த அரமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா அப்படி ரேஞ்சுக்கு போது போட்டு பாருங்க. நம்ம லூஃபன் பார்க்குறான், இந்த பாடி கார்டுக்கு பண்ண மாதிரி போஸ்ட் பவர் ஆக்குறது மான்ஸ்டர் மாதிரி அவன் எதானே இதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துனுக்கிறான். நம்ம அரமா ட்ராகன் பார்த்திங்கன்னா இதுக்கு டெவில் மாதிரி ஆகிட்டு காய்ஸ். நார்மலாக ட்ராகன் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக டெவில் எனர்ஜி மாதிரி ஆகிட்டு காய்ஸ். கற்றுட்டு பாருங்கள். அங்கே இருக்கிற ஸ்டேஜில் எல்லாருமே விளாட்றானுங்க, என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது காய்ஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.